வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 137 கோடி ரூபாய் செலவில் ஏனாமில் வெள்ள தடுப்பு சுவர் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக யானாமில் நடைபெற்ற மலர் கண்காட்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் வேளாண் துறை இணைந்து நடத்தும் 21ஆம் ஆண்டு ஏனாம் மக்கள் விழா மற்றும் 23ஆம் ஆண்டு மலர் கண்காட்சி யானாமில் உள்ள பாலயோகி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. மலர் கண்காட்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்து அரங்கில் வைக்கப்பட்ட காட்சி பொருட்களை பார்வையிட்டனர். இந்த மலர் கண்காட்சியில் திராட்சையால் வடிவமைக்கப்பட்ட குதிரை தேர், சாமந்தி மலர் மாட்டு வண்டி, மலர்களால் உருவாக்கப்பட்ட ஆள் உயர டால்பின், சாமந்தி தோட்டம், ரோஜா தோட்டம் உள்ளிட்டவைகளோடு புஷ்பா 2 படத்தின் செம்மரக்கட்டை மாட்டு வண்டியும் இடம் பிடித்திருந்தது. பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தொடர்ந்து கோதாவரி ஆற்று படுகையில் 137 கோடி ரூபாய் செலவில் வெள்ள தடுப்பு சுவர் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது என்றும் விரைவில் இந்த பணிகள் துவங்க உள்ளதாக விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் அமைப்பு தேர்தல் தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், சமூக நீதி என்று தமிழக மக்களை திமுக ஏமாற்றிக் கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் பாஜக தேர்தல் பொறுப்பாளரான பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் எல்லப்பிள்ளை சாவடியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை செய்தியாளர்களை சந்தித்தவர், புதுச்சேரி மாநில தலைவருக்கான கருத்து கேட்கப்பட்ட போது அந்த குறிப்புகள் கட்சி தலைமைக்கு அனுப்பப்படும் என்றும், கடந்த கால தோல்வி பற்றி பேசவில்லை, புதிய தலைவர் மற்றும் நிர்வாக அமைப்பு அமைந்த பிறகு வருங்கால நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்படும் என்றவர், ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும் என்றும், டெல்லி தேர்தல் பிரச்சாரத்திற்கான பணியை மகளிர் அணி துவங்கிவிட்டதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்கள், பல்கலைக்கழக வேந்தர்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கியது முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தது தொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், கல்வி மத்திய பட்டியல் எப்போது சென்றது, மத்திய பட்டியலுக்கு கல்வி சென்ற பிறகு திமுக எத்தனை முறை ஆட்சியில் இருந்தது எனவும், அப்போதெல்லாம் கல்வி கண்ணுக்கு தெரியவில்லையா, இப்போது கூட உயர்கல்வியில் அதிக நிதியை தருவது மத்திய அரசுதான் என்றும், கல்வி முழுவதும் மானிய பட்டியலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த நிறுவனங்களை தமிழகம் உருவாக்க முடியும், மத்திய பல்கலைக்கழகத்தை போல மாநில பல்கலைக்கழகம் உருவாக்க முடியும், கல்வியை மாநில பட்டியலில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அரசு பள்ளிகளை கவனிக்க வேண்டும், தற்போது எத்தனை அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து கொண்டிருக்கிறது, சாதாரண நடுத்தர குடும்பத்திற்கு கல்வி என்பது மிகப்பெரிய சுமையாகிவிட்டது என்றும், பெற்றோர் சம்பாத்தியத்தில் 30% கல்விக்காக சென்று கொண்டிருப்பதாகவும், உயர்கல்வி கூட இவ்வளவு செலவில்லை, எல்கேஜியில் இருந்து +2 வரை தமிழகத்தில் அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகளே பெருகி கொண்டிருக்கிறது, இதற்கு பதில் சொல்லாமல் மத்திய அரசு மீது பழி போடுகிறார்கள், 12ஆம் வகுப்பு வரை தரமான கல்வியை அரசு பள்ளிகளில் திமுக அரசு தரவில்லை, தான் படித்தது அரசு பள்ளிதான் என்றும், தான் படித்த பள்ளியில் 300 மாணவர்கள் படித்தார்கள் என்றும், ஆனால் தற்போது 50 பேர் கூட இல்லை என்றும், தமிழ்நாடு முழுக்க தொடக்க பள்ளியும் பட்டியலை பாருங்கள், மாணவர்கள் எங்கு போனார்கள், அரசு பள்ளிகள் குறைந்து வருவதாகவும், தனியார் பள்ளிகள் அதிகரிக்கிறது காரணம், திமுகவில் உள்ள அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தான் தனியார் பள்ளிகளை நடத்துகிறார்கள், இந்தி சொல்லித்தரும் பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அரசு பள்ளியில் இந்தி சொல்லிக் கொடுக்க கூடாது, நடுத்தர மற்றும் ஏழை மாணவர்கள் இந்தி படிக்க கூடாதா, ஏழை குழந்தைகள் 3வது மொழி கற்றுக்கொள்ளக் கூடாதா, இதுதான் சமூக நீதியா என கேள்வி எழுப்பியவர், இப்படித்தான் சமூக நீதி என்று தமிழக மக்களை திமுக ஏமாற்றிக் கொண்டு வருகிறது என குற்றம் சாட்டினார். காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட 45 அடி சாலையில் இயங்கி வரும் பாரில் மது அருந்த வருபவர்களால் அந்த பாருக்கு அருகில் வசிக்கும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட 45 அடி சாலையில் பார் ஒன்று இயங்கி வருகிறது. பாரின் பின்பகுதியில் ராஜராஜேஸ்வரி நகர் 2வது வீதி உள்ளது.
பாருக்கு மது அருந்த வருபவர்கள் காரை இந்த வீதியில் நிறுத்திவிட்டு சென்று விடுகின்றனர். மது அருந்திவிட்டு நடு இரவில் வருபவர்கள் வீடு வாசல் தெரியாமல் சிறுநீர் கழித்து தெருவை நார் அடிப்பதாகவும், இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அந்த பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் கே ஆனந்த் மற்றும் பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக எழுந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த சாலை நடுவில் 10 அடி ஆழத்திற்கு திடீரென்று ஒரு பள்ளத்தை தோண்டி அந்த பகுதி மக்களுக்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். இது குறித்து புதுச்சேரி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வில்லியனூர் தென்கோபுர வீதியில் 12 லட்சம் ரூபாய் செலவில் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் இரா. சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர் தென்கோபுர வீதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 11,97,000 ரூபாய் மதிப்பீட்டில் பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்கால்கள் மறுசீரமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு வாய்க்கால் சீரமைக்கும் பணியை துவக்கி வைத்தார். இதில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன், ஊர் முக்கியஸ்தர்கள் மணி, சபரிநாதன், சிலம்பு, சேகர், காந்தி, பரணிதரன், பார்த்திபன், ராஜேஷ், பிரகாஷ், நந்தா, திமுக அவைத்தலைவர் ஜலால் அனீப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, தொகுதி துணை செயலர் ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், ஏழுமலை மற்றும் திலகர், மிலிட்டரி முருகன், கமால் பாஷா, சுரேஷ், பரதன், கோவிந்தராஜ், சூர்யா, கோபி, சந்தானம், மாணிக்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட அரசு ஆட்டோமொபைல் பணிமனை அருகே உள்ள காமராஜர் சாலையில் சேதமடைந்த வடிகால் சுவர் கட்டும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட அரசு ஆட்டோமொபைல் பணிமனை அருகே உள்ள காமராஜர் சாலையில் சேதமடைந்த வடிகால் சுவர் கட்டும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. 42,70,000 ரூபாய் மதிப்பில் நடைபெற்ற இந்த பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அந்த பகுதியில் தண்ணீர் சீராக செல்வதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு இந்த பணி தொடங்கப்பட்டது. இந்த பகுதியில் தண்ணீர் தேங்காததால் வடிகால் வசதி இல்லாமல் அவதிப்படும் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். இந்த பணிகளை 3 மாதங்களுக்கு நடத்த வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். விழாவில் செயற் பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் கணேஷ் மற்றும் அந்த பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார சம்பவத்தில் ஆளுநர் மூலம் திசை திருப்பும் நாடகத்தை அரங்கேற்றும் திமுக அரசை கண்டித்து புதுச்சேரியில் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார சம்பவத்தில் பாஜகவுடன் கள்ள கூட்டணி அமைத்துக் கொண்டு பிரச்சனையை திசை திருப்பும் நாடகத்தை நடத்தும் தமிழக திமுக அரசை கண்டித்தும் அதிமுகவையும் கழக பொதுச் செயலாளரையும் விமர்சிப்பதை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணா சிலை பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், பொதுமக்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், மாணவி பலாத்கார வழக்கில் தமிழக திமுக அரசு நாடகத்தை நடத்துவதாகவும் பாஜகவுடன் கள்ள உறவில் திமுக இருப்பதாக கூறிய அவர், அதிமுகவை பற்றியோ தங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பற்றியோ பேச திமுகவிற்கு தகுதியில்லை என்றும் 2026 தேர்தலில் திமுக ஆட்சி தூக்கி எறியப்பட்டு அதிமுக ஆட்சி அமையும் என்றும் அதன் பிறகு திமுக மத்திய பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் என தெரிவித்தார். புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சி முகமை வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் வில்லியனூர் அன்னை திருமண நிலையத்தில் பொங்கல் சிறப்பு அங்காடி துவக்க விழா நடைபெற்றது. 2025 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயலர் நெடுஞ்செழியன் IAS,
மற்றும் திட்ட இயக்குனர் உயர் திரு அருள்ராஜன் ஐஎஃப்எஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வில்லியனூரில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகளிர் சுய உதவி குழுவினரின் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் சுய தொழில் முயற்சியை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் அவர்கள் உற்பத்தி செய்த பொருட்களை நுகர்வோரிடம் நேரடியாக நியாயமான விலையில் விற்பனை செய்யும் வகையில் பொங்கல் சிறப்பு அங்காடி மற்றும் கிராம சந்தை வில்லியனூரில் உள்ள அன்னை திருமண நிலையத்தில் இன்று தொடங்கி 12ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெற உள்ளது. இன்று வில்லியனூர் அன்னை திருமண நிலையத்தில் விழா தொடங்கியது. விழாவிற்கு புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி பொங்கல் அங்காடியில் முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயலர் நெடுஞ்செழியன் ஐஏஎஸ், திட்ட இயக்குனர் அருள்ராஜன் ஐஎஃப்எஸ், திட்ட அதிகாரி ராதாகிருஷ்ணன், வட்டார வளர்ச்சி அதிகாரி அன்கித்குமார் ஐஏஎஸ், இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி கலைமதி, வட்டார வளர்ச்சி விரிவாக்க அதிகாரி கிராம சேவர், வட்டார அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் பொறுப்பாளர்கள், வட்டார அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் ஊழியர்கள், வட்டார மேலாளர்கள், சமூக வல்லுநர்கள், கணக்காளர்கள், சிஆர்பிஎஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பு அங்காடியில் சுய உதவி குழுக்களால் செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதற்காக 70 ஸ்டால்கள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த சிறப்பு அங்காடியில் மஞ்சள், கரும்பு, வெல்லம், கைவினைப் பொருட்கள், செக்கு எண்ணெய் வகைகள், பூச்செடிகள், மளிகை பொருட்கள், சிறுதானிய மாவு வகைகள், ஊட்டச்சத்து மாவு வகைகள், அதிரசம், முறுக்கு, சிறுதானிய உருண்டை வகைகள், கருப்பு கவுனி அரிசி, சீரக சம்பா அரிசி, பஞ்சகாவியா காய்கறிகள், அகர்பத்தி, தேன், நெய், ஊறுகாய் வகைகள், சேலை வகைகள், ரெடிமேடு துணி வகைகள், செயற்கை நகைகள், பினாயில், திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோவில் பகுதியில் கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 33 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் திருவண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள ஜெயராம் நகர் விரிவு, புதிய மேல்நிலை தொட்டி அருகில் உள்ள லேஅவுட் சாலை மற்றும் முருகன் கோவில் லே அவுட் தெரு ஆகியவற்றின் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒத்தவாடை வீதி மற்றும் பிஸ்மில் சாலை மறுசீரமைப்பு பணிக்கான பூமி பூஜை விழா உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட துறைமுகம் இணைப்பு சாலை மற்றும் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒத்தவாடை வீதி மற்றும் பிஸ்மில் சாலை மறுசீரமைப்பு பணிக்கு 69,75,000 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் முனைவர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலை செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் முருகன், ஒப்பந்ததாரர் குமரேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு பூமி பூஜையினை சிறப்பித்தனர். அகில இந்திய அங்கன்வாடி ஊழியர் சம்மேளனத்தின் ஆலோசனைப்படி அமைப்பு தின கொடியேற்று விழா மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் அகில இந்திய அங்கன்வாடி ஊழியர் சம்மேளனத்தின் ஆலோசனைப்படி புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் அமைப்பு தின கொடியேற்று விழா மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ்நாடு அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் துணை செயலாளர் ராணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்கத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்தை சட்டப்பூர்வமாக்க வேண்டும், 50 ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்தை நிறுவனமயமாக்க வேண்டும், கௌரவ அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நீதிமன்ற ஆணைப்படி பணிக்கொடை வழங்க வேண்டும், ஊழியருக்கு எதிரான 4 தொழிலாளர் நல சட்டங்களை திருத்துவதை கைவிட வேண்டும் போன்ற
அங்கன்வாடி பணியாளர்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் அங்கன்வாடி ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் சம்மேளனத்தை சேர்ந்த தோழர் ராதாகிருஷ்ணன், மேல்வாசன், கலைஞர் டிஎன்எஸ்ஓசி அமைப்பின் என்டிஎல்எஃப் சார்பில் அதன் புதுவை மாநில ஒருங்கிணைப்பாளர் மகேந்திரன் தலைமையில் தலைமை செயலகம் நோக்கி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனையில் செயல்பட்டு வரும் பிரைட் பிரதர்ஸ் லிமிடெட் என்ற தொழிற்சாலை கடந்த 30 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இதில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு சரியான சம்பளம், பதவி உயர்வு, தொழிலாளர்கள் அடிப்படை வசதிகள், மருத்துவம், உணவு உள்ளிட்டவைகள் எதுவும் செய்து தரவில்லை எனவும், திருபுவனையில் செயல்பட்டு வரும் தொழிற்சாலையின் முக்கிய இயந்திரங்களை ஓசூருக்கு எடுத்துச் சென்று புதிய தொழிற்சாலை தொடங்குவதையும், தொழிலாளர் சட்டத்தை மதிக்காமல் 5 தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்தது தொடர்பாகவும், தொடர்ந்து அரசு வழிகாட்டியுள்ள தொழிலாளர் சட்டத்தை விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வருவதை கண்டித்தும் பாலாஜி திரையரங்கத்தில் இருந்து இன்று காலை 10 மணிக்கு பேரணியாக சென்று தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விவசாயிகள் விடுதலை முன்னணி மற்றும் மக்கள் அதிகார நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.